Hi students, welcome to Indian IAS Academy. So video நடக்கும் எங்க மனமா நடிகர்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC Group 2A நான் இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப எவ்வளவு ரேங்க் இருந்தா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் மூலமா நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதனால வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற லெவல்ஸ்மே பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், மொத்தமா நான் இன்டர்வியூக்கு 5900 சம்திங் வேகன்சி இருக்கு. நம்ம ரவுண்டா 6000 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஏன் ரவுண்டா எடுத்துக்கிட்டேன்னா பர்சன்டேஜ் வைஸ் பிரிக்க அப்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, மொத்தமா 6000 வேகன்சி. அதுல ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 69% கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 31% பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு. இப்ப 6000ல 31% 1860 வேகன்சி சாலிடா அன்ரிசர்வ்டுக்கு போயிடும். 26% பிசிக்கு அப்ப 1590 வருது. 20% எம்பிசிக்கு அப்ப 1200 வருது. 5% எஸ்சிக்கு 900 வருது. நம்ம யூஆர் பிசி யூஆர் கூட விட்டுருங்க, பிசி எம்பிசி எஸ்சிக்கு மட்டும் குறிப்பா எவ்வளவு ரேங்க் இருந்தா வேலை கிடைக்கும் சொல்லிடலாம். ஏன்னா மெஜாரிட்டி இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் எல்லாருமே வருவீங்க. சரிங்களா? ரைட், இப்ப நிறைய பேர் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப பிசிக்கு 1590னா அப்ப பிசிக்கு 1590 பேர் தான் வேலையே கிடைக்கும் நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்ல. ஓகேவா? இப்ப அன்ரிசர்வ்டு 1860னா நிறைய பேர் இது ஓசிக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இது ஓசிக்கு மட்டும் இல்ல. ஓகேவா? இது அன்ரிசர்வ்டு. அதாவது என்ன அர்த்தம்னா ஓசி கேட்டகரியால இந்த வேகன்சிக்குள்ள மட்டும்தான் போக முடியும். இதுக்குள்ளலாம் அவங்க வர முடியாது. ஆனா இவங்க அவங்க வேகன்சிக்குள்ளே வந்துக்கலாம், இதையும் நடப்பிக்கலாம். ஏன்னா 1860 ரேங்க் தான் இந்த போஸ்டிங். அப்ப அதுல ஓசி இருந்தாலும் போய்க்கலாம், பிசி இருந்தாலும் போய்க்கலாம், எம்பிசி இருந்தாலும் போய்க்கலாம். இதுலயுமே மெஜாரிட்டியான வேகன்சி எப்பவுமே யாரு பிடிப்பாங்கன்னா பிசி எம்பிசி தான் பிடிப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. அதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப பிசில ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன். இது மோஸ்ட் ப்ராபபிளா நடக்கும், பட் மாறலாம். என்னன்னா ஒரு 1860 பேரை அப்படியே யூஆருக்கு தட்டி தூக்குறப்ப அதுல உதாரணத்துக்கு ஒரு 300 பிசி போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 300 பிசி போயிடுறாங்க அப்படின்னா பிசிக்கு இன்னும் ஒரு 300 வேகன்சி எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது 300 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அப்ப 1590 மட்டும் இல்ல, ஒரு 1890 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிடும். ஆனா இதுக்குள்ள உமன் ரிசர்வேஷன் இருக்கு, பிஎஸ்டிஎம்லாம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. நான் கடைசியா சொல்றேன். எம்பிசிங்க அதே மாதிரி தான். இப்ப மொத்தமா ஒரு 1200 இருக்கு அப்படின்னா ஒரு 200 பேர் எம்பிசில இதை விட அதிகமா போவாங்க. நான் சும்மா ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு 200 பேர் உள்ள போயிடுறாங்க அப்படின்னா அடுத்த 1500 எம்பிசிக்கு வேலை கிடைச்சிடும். அப்போ ஒரு 1400 வரைக்கும் இது போகும். எஸ்சில ஒரு 100 பேர் போறாங்க அப்படின்னா இது 900ஓட நிக்காது, ஒரு 1000 வரைக்கும் போகும். இது வந்து நார்மலா இருக்க கணக்கு. அதாவது உள்ளொதுக்கீடு எதுவுமே கொடுக்கலன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப இதுல 20% பிஎஸ்டிஎம் போகும். புரியுதா? இதெல்லாமே வேற இருக்கு. ஓகேவா? ஆனா இப்ப கொடுத்துருக்க ரிசல்ட்ல பிஎஸ்டிஎம் வைஸ் அவங்க எவ்வளவு ரேங்க், அது லிஸ்ட் 1 வைஸ் எவ்வளவு, இதெல்லாம் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வேற இருக்கு. இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கல. நாம என்ன பண்ணாங்க, ரேங்க போட்டாங்க. இந்தாப்பா இதான் ரேங்க் கொடுத்துட்டு கவுன்சிலிங்க்கு வர வச்சு அங்க சரி பண்ணிக்குவாங்க அவங்க. இது உமன் வந்து 30% போகணும், பிஎஸ்டிஎம் 20% போகணும், லிஸ்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கு. லிஸ்ட் 2 மட்டுமே குறிப்பா 1000 வேகன்சி இருக்கு. அதுல ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 900 வேகன்சி இருக்கு. முதல்ல 600 தான், 900 ஆச்சு. அப்புறம் அங்க இங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2க்கே ஒரு 1000 வேகன்சி இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 1000 வேகன்சியை லிஸ்ட் 2 தான் எடுக்க போறாங்க. இப்ப இந்த லிஸ்ட் 2 லிஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். குறிப்பா ஓவராலா இப்ப யூஆர் பிசி எம்பிசி எஸ்சி, இதுல பிசி எம்பிசி எஸ்சி பொறுத்த வரைக்கும் எத்தனை ரேங்க் வரைக்கும் கிடைக்காங்க மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப இவ்வளவு பேர் இப்படி போறனால எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கரெக்டா கவனிச்சுக்கோங்க. நீங்க பிசியா இருந்தீங்கன்னா ஓகேவா, எல்லாத்தையும் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் உமனும் என்ன எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருங்க. பிசியா இருந்தா கண்டிப்பா 1800 ரேங்க் வரைக்கும் நீங்க சேஃப். கண்டிப்பா சொல்றேன். உங்க ரேங்க் கம்யூனல் ரேங்க் படி நீங்க ஒரு 1800 ரேங்கா இருந்தாலே நீங்க சேஃப், கண்டிப்பா சேஃப். புரியுதா? 2000 ரேங்க் வரைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. புரியுதா நான் சொல்றது? 1800 சார் ரேங்க் பிசி கம்யூனல் ரேங்கா கண்டிப்பா கிடைச்சிடும். 2000 வரைக்கும் மேபி வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இதுல இருக்க எத்தனை பேர் யூஆர் இடம் முடிக்க போறாங்க அது நமக்கு தெரியாது. சோ மோஸ்ட் ப்ராபபிளா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். மற்றபடி 1800 ரேங்க்ங்கிறது சாலிடா கிடைச்சிடும். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? எம்பிசிக்கு 20% 1200 அப்படின்னா கண்டிப்பா 1500 ரேங்க் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இது சேஃப். பிசிக்கு சேஃப் 1800, 2000 வரைக்கும் மேபி போகும். எம்பிசிக்கு 1500 அப்படிங்கிறது சேஃப். ஒரு 1800 வரைக்கும் மேபி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மேபி 1500 கண்டிப்பா. ஓகேவா?
எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1000வது ரேங்க் வரைக்கும் கண்டிப்பா கிடைச்சிடும் சேஃப். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 1000வது ரேங்க் வரைக்கும் சேஃப். இன்கேஸ் மேல ஏறிச்சுன்னா ஒரு 1200 வரைக்கும் போகலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பிசி 1800க்குள்ள இருக்கீங்க தமிழ் ரேங்க், கண்டிப்பா வேலை 2000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப 2000க்கு மேல இருந்தா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். நம்ம ஃபியூச்சர் நோக்கி போறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஐடியாவா இருக்கும். கிடைக்கலாம், மேபி தானே. நீங்க மேபி வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க கான்பிடன்ட் நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை வச்சு சொல்றேன். சேம் எம்பிசிக்கு அதே தான், 1500 கண்டிப்பா கிடைக்கும். 1800 வரைக்கும் ஓரளவு வாய்ப்புகள் இருக்கு. சேம் எஸ்சிக்கு 900 வேகன்சி வருது, 1000 கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு 1200 வரைக்கும் மேபி வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 1860 எல்லாத்துக்குமானது. அப்ப அவங்க கேட்டகரியில இருக்கவங்க எத்தனை பேர் அதுக்குள்ள போறாங்களோ டிபெண்ட்ஸ் அப்பான் அது, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா கவுன்சிலிங்ல இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்ப பிசில இருக்க ஒரு 500 ரேங்க் அண்டர்டவுனுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரேங்க் போயிட்டாங்கன்னா அப்ப அப்படியே 500 வேகன்சி உங்களுக்கு அதிகமாகும்னா அப்படி இல்லை. என்ன தெரியுமா இருக்கும்? இப்போ உங்க 500 பேர் அங்க போறாங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்க போறப்ப கவுன்சிலிங் போறப்ப அவங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்டிங், அவங்களுக்கு விருப்பப்பட்ட பிளேஸ் பாத்தீங்கன்னா பிசில தான் இருக்குன்னா அவங்க என்ன எடுப்பாங்க? பிசில தான் எடுப்பாங்க. அப்ப நம்ம ரேங்க் முன்னாடி போயிட்டாலே அந்த வேகன்சி நமக்கு தான் அப்படிங்க நினைச்சுக்க கூடாது. அதனாலதான் நான் ஓரளவு கணக்கு அப்படி சொல்லியிருக்கேன். இப்ப இந்த 1860 இவங்களே இருக்கலாம்ல. அப்ப என்ன அப்படியே வா, அப்படி கணக்கு கிடையாது. ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? இதுல முன்னாடி ரேங்க் இருக்கிறவங்க இன்கேஸ் முன்னாடியே எடுத்துக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரிக்குள்ளதான் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கான இது குறையவும் செய்யலாம். பட் ஓவரால் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது இதான் நிலவரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பத்தி நம்ம பேசலாம். தொடர்ந்து இதை பத்தின வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.